மக்களை மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி 9:30. நம்ம ஊரில் எத்தனை? நம்ம ஊரில் 6:45. அதுனே ஊர் பதப்படுத்த போயிருக்கு. நம்ம போயிருவோம் போனா எல்லாருமே. தமிழண்ணே என்ன இங்கே இருங்க ராமண்ணே, இவரை கிளப்புக்கு பப்புக்கு அனுப்பி விட்ருவோமா? அவர் போகிறார்ல வேலைக்கு, அவரை கேட்டுருவான். இவர் ஆல்ரெடி இப்போ பப்பில் இருந்தவர் தானே, ஆள் பக்கம் ஜிம்பாடி மாதிரி இருக்கார்ல, தளபதிட்ட கேட்டு ஏற்றி விட்ருவாள். என்னண்ணே என்ன பர்மிட் என்ன எதுன்னு கேட்கணும்ல அவரா? அவர் கூட தான் அவர் இருக்கார்ல, பேசி பார்ப்போம். அண்ணன் கூட டெலிவரி போங்க. என்ன கதியில் இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாம இல்லை, இல்லாட்டா அண்ணன் கூட டெலிவரி போங்க. அது பிரச்சனை இந்த இதில் அந்த மொக்கு சரக்கு தான் வீடு தான் அடிக்க போகிறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் வேறு எந்திரிக்கணும். மதம் இருக்கு. எல்லாம் சம்பாரிச்சு குடின்னு 50 பேர் ஸ்லோகன் பிடிச்சிருக்காங்க. எதுக்கு சம்பாதிக்கணும்? இங்கே எல்லாமே காஸ்ட்லின்னு தெரியும். என்ன சொல்றியா? இந்த சைடு இப்படி போவாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சிங்கப்பூரை பொறுத்தளவு பார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போலாம் பெனால்ட்டி தான் வரும். இந்த பொருட்காங்கல்ல எங்கெங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்குங்க. ஆமாம், அதை ஃபாலோ பண்ணால் பெனால்ட்டி இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். கோயிலில் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களா? சாப்பிடு, உனக்கு பசிக்கு எங்கே சாப்பிட தோணுதோ அங்கே போய் இருந்து குயார் போட்டு எடுத்து கொடுங்க. இப்போ நெப்போலியன் உள்ளே இருக்காரு, அதனால சொல்லுவார். 50 போட்டு வரீங்க, எடுத்து கொடுத்துருக்கலாம்ல சொல்கிறேன். இவதான் அப்போ நீங்கள் வேற சாப்பாடுப்பா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துப்பாரு அவரு. சொல்லலை நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆக்சுவலாக நீ இண்டோமி சாப்பிட்ருக்கியா? இண்டோவா? இண்டோமி அண்ணன் பண்ணுறதை மட்டும் பாரு. இண்டோமியான நூடுல்ஸா? இவன் விற்கினார் வருவார். அதுக்குள்ளேயே முடிஞ்சிருமே அது. நான் அதுக்குள்ளே ஏப்பமா இப்போ இவர் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நைட்டு என்ன பாடுபடுத்த போகிறோம்னு பாராருன்னு எங்கேயும் படுத்துற காமிச்சு இல்லை. அன்னியை போட்டால் ஏன் படுத்துறாங்க கலரை? சம்பாதிக்க வந்தால் சம்பாதிக்க வேணும்னு பார்த்துட்டு போகிறது. நம்மளாம் வர எப்படி தெரிஞ்சுருக்கோம் நம்ம? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நாளைக்கு கிளம்பிடுவீங்க. கசாதான் எங்கே நானா? போங்க, நானும் தம்பி பின்னாடி வந்துடுவேன்.
ரஃபிகானா இப்போ என்ன வெயிட்டிங்கில் இருக்கு? நல்லபடியாக வேலை பார்த்தா சந்தோஷம் தான்.